நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் நம்ம எதை சொல்லுவோம்னா, எங்களுக்கு ஏழுமான டைம்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க் பண்றதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு ஏழாத டைம்லயும் கிடைக்கணும். ஈவன் எமக்கு பிறகு வர ஆட்களுக்கும் அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கணும். நம்ம ஜஸ்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தா போதும், அவங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் வர மாதிரி ஒரு மணி மேக்கிங் சோர்ஸை உருவாக்குறதா என்னோட பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அதுக்கான மோஸ்ட் சூட்டபிள் வே தான் இந்த இன்கம் மணி மேக்கிங். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். நான் வெல்ஃபியூச்சர் அகாடமியால நாங்கள் ஒரு 3 மந்த்துக்கு முதல் ஒரு கோர்ஸ் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ இது எப்படின்னு சொன்னால், மணி மேக்கிங் கன்செப்டில் நீங்கள் ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் முதலாவது நாலேஜ் பேசிஸாக இருக்கணும். இந்த சில ஆட்கள் இப்போ இங்கே கேட்குறாங்க என்கிட்ட, அதுவும் கிளாஸ் ஜாயின் பண்ணாக்களே கேட்குறாங்க, எனக்கு நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு ரிசல்ட்ஸ் வரல, நாளைக்கு ட்ரை பண்ணேன். இது வந்து உங்களுக்கு நீங்க ஸ்கில் பேஸ் ஆனதுல வந்து டைம் எடுக்கும். நீங்க நிறைய பிள்ளைகள் வரும், நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கணும். படிச்சதுக்கு பிறகுதான் நீங்க அந்த ஸ்கீம், அந்த ஏர்னிங்ஸை ரீச் பண்ணலாம். அப்ப இவர் இந்த ஏர்னிங்ஸை ரீச் பண்றீங்கன்னா அவர் அந்த எஃபர்ட் தான். அப்படி இல்லாம தயவு செய்து நீங்க உங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ள வேணாம். நீங்க அப்படி நினைக்கவும் வேணாமா. ஓகே, நீங்க இதை தெளிவா உங்களுக்கு லேசா இருக்கணுங்கிறதால நீங்க வந்து எங்களுக்கு பிள்ளையான வழியை நாங்க சொல்லி தரவே மாட்டேன். போவோம், கஷ்டமா இருந்தாலும் சரியான வழியை தான் சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, நாங்க ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் எப்படி நீங்க உருவாக்கணும்னா, நாங்க இயலாத டைம்ல எங்களுக்கு வந்து அது ஏர்னிங்ஸா தரணும். அதாவது இயலாத டைம்ல நமக்கு ஒர்க் பண்ணவே இயலாது. ஓகே, ஏன்னா இப்ப நாங்க வந்து ஒரு கட்டத்துல எங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு வகையில நாங்க வீட்டுல நீங்க வேலை செய்யறாக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல நாங்க ஒரு வீட்டை இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று, ஒரு வாய் இது ஒன்று வரப்போகுது. ஆப்பர்ச்சுனிட்டி மீன் ஒரு டைம் ஒன்று வரப்போகுது. அந்த டைமுக்கு கட்டாயம் எல்லாரும் எமக்கான ஒரு இன்கம் ஸ்கீம் ஒன்று உருவாக்குறதுல ரொம்பவே இதா இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இது பண்ண பென்ஷன்ல உள்ளாக்கள் நான் பார்த்துக்கேன். சில பேர் வந்து கடையில போய் நிற்பாங்க, அவங்களுக்கு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுல இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாம நீங்க நீங்க சும்மாவே இருந்துட்டு, நீங்க ட்ராவல் பண்ணிட்டு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு உங்களோட அந்த பொழுதுபோக்க, அந்த டைமை வேற மாதிரி ஒரு இதா செலவழிச்சு சொல்லி, ஆனா வந்து ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க ஒரு அசட் ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரி கான்செப்ட் இருந்தால் எப்படி இருக்கு. அப்ப நம்ம ஒரு கெத்தான ஒரு இதான பிளேஸ்ல தானே இருப்போம். அப்படி ஒரு ஸ்கீம் உருவாக்குறது தான் பேசிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது நாங்க உருவாக்குற அந்த அசட் வந்து சேல்ஸ் நடக்க எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்ப சார் பேசிவ் இன்கம்ல நீங்க சொல்ற மாதிரி யூடியூப் இருக்குது, அதே மாதிரி வேற வெப்சைட் ரன் பண்ணி இது இருக்குதான். ஆனா கம்பேரிட்டிவ்ல இது வந்து உங்களுக்கு வித்தியாசமானது. ஏன்னா ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கிறேன், நான் ஒர்க் பண்ணிட்டு லைவ் வீடியோ போட்டிருக்கேன் டெலிகிராம் சேனல்ல, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல, அதே மாதிரி கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, சோஷியல் மீடியா பயோஸ்ல இருக்கும், ஜாயின் பண்ணி பாருங்க. அப்படி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல்லையும் நான் வீடியோ வந்து பாடுறேன் பாருங்க, இதை பண்ணி எப்படி ஒர்க் பண்றங்கிற வீடியோ நான் ஷேர் பண்ணுங்க பாருங்க. எத்தனை எவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு அசட்டை கிரியேட் பண்ணி எப்படி அப்லோட் பண்றேன்னு ஒரு சொல்லி. அப்போ ஒரு குவாலிட்டியான அசட்ஸை நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு ஒரு சொன்னா, இப்ப 80 பாருங்க, இவர் வந்து ஒரு 21 அசட் தான் அப்லோட் பண்ணியிருக்காரு, இவருக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. 21 அசட் தான் இவர் அப்லோட் பண்ணிருக்காரு, சேல்ஸ் நடந்திருக்கு தானே. எத்தனை சேல்ஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. சாரி, 81 அசட் வந்து இவர் அப்லோட் பண்ணிருக்காரு டோட்டலா. ஓகே, நான் இதை கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு காட்டுறேன்னா பாருங்களா. ஓகே, அசட். ஸோ இவர் வந்து 81 அசட்ஸ், இது கொஞ்சம் பிளரியா இருக்கு, பட் 87 அசட் அப்லோட் பண்ணிருக்காரு. அதுல வந்து 21 சேல்ஸ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து 800 அசட் ஆயினா, 8000 அசட் ஆயினா சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏர்னிங்ஸை டபுள் பண்ற கான்செப்ட் நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, இப்போ இது எல்லாத்தையும் முறை எனக்கு உண்மையாவே இதை வந்து ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப இது. ஓகே, ஏன்னா இப்போ சொல்லிக் கொடுக்குறோம்னு சொன்னா ஒரு விஷயத்தை A to Z சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க உங்களோட பிள்ளைய வந்து படிக்கிறதுக்கு விடுறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து படி, நீங்க கிளாஸ் போகலன்னு சொல்லுவீங்களா? அந்த பிள்ளை எந்த வீடியோ எப்படி பாக்குற, வார டவுட்டை யார்கிட்ட கேட்குற. நம்ம குரூப் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு லிமிடெட் பீப்புள் வச்சு இவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து இவங்களை ஒரு லீகல் வைஸா வச்சிருந்ததுக்கு இவங்க ஒரு ஆளை வந்து ஸ்கேம் பண்றாங்க. நம்முடைய கிளாஸ்ல இருக்கிறாங்க, இன்னொரு ஆளை வந்து ஸ்கேம் பண்றாங்க. அப்ப அப்படி இருக்க போகக்குள்ள இது பப்ளிக் ஒரு பிள்ளை நம்ம ஒரு கமெண்ட் பண்ணி எனக்கு எப்படி இது பண்றேன், நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நான் அப்படி கஷ்டப்பட்டு இவன் பண்ணேன் வித்துருவாங்கன்னு தெரியும். அப்ப நான் பப்ளிக் ஃபாரியூம்ல ஒரு ஆளை பார்த்து கண்டெக்ட் பண்ணி அவர் பார்க்க போகக்குள்ள வீடியோ போடுறாரு, பார்த்தா நம்பிக்கை மாதிரி தான் இருக்கு. அப்ப அவர்கிட்ட அனுப்பினா இல்ல மணில நம்ம அது நல்லா கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ண ஒரு சரியான டைம்ங்கிறதால நமக்கு ஒரு அதுல ஒரு பாட்டு அவர்கிட்ட பேசினா எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தேவையில்லை. அது என்னன்னா ஒரு எப்ப தெரியுமா, யூடியூப் வீடியோ தேவை. நானே இந்த பிள்ளை இருக்கு, நீங்க யூடியூப் வீடியோ பாருங்கன்னு சொல்லுவேன். ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக நீங்க கட்டாயம் தேவை. நான் ஒர்க் வீடியோ குரூப் ஒன்று கான்செப்ட் வச்சிருக்கேன், அது இந்த பிள்ளையோட வீடியோ பார்த்து எப்படி ஒர்க் பண்றாங்கிற கான்செப்டை உருவாக்குறதுக்காக உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்லையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்ப அப்படி இருக்கப்ப இது எப்படி. அப்ப நான் என்னன்னு சொன்னா, வீடியோ பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ண, நான் பேர் அடோபி ஸ்டாக், ஷட்டர் ஸ்டாக், அதே மாதிரி ட்ரீம் டைம், இப்படி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க நல்லா சர்ச் பண்ணுங்க, நல்லா படிங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாம். என்னாலையும் நிறைய விஷயங்கள் முடியுமான்னு சொல்லி நான் பாக்குறேன். முடியுமான அளவுக்கு நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வாரேன் இந்த சேனல். அதையும் பார்த்து கொஞ்சம் நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. 4 அசட் அப்லோட் பண்ணாலும் சேல்ஸ் நடக்கும். ஏனோ தானு தயவு செய்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓவர் நைட்ல ரிசர்வ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க லாங் டைம் எனக்கு நீங்க சேல்ஸ் வந்து 1 மாசம் இல்ல 1 வருஷம் இல்ல, எனக்கு 3 வருஷத்துக்கு பிறகு தான் வரணும்னு நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு வீக்லயே சேல்ஸ் வந்து
அதுக்கான அசெட்டை நான் இப்போ உருவாக்குறேன், அதுக்கான அசெட்டை நான் இப்போ உருவாக்குறேன்னு சொல்லி சொல்லி நீங்கள் அதை கிரியேட் பண்ணி பாருங்க. இதுதான் நீங்கள் இதில் குரோத் ஆகிறதுக்கு ரொம்ப இது. அதே மாதிரி நீங்கள் கட்டாயம் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ண பாருங்க. ஓகே, அதில் நான் சில வெப்சைட்டை பேர் சொல்ல இல்லாது, பட் நீங்கள் தேடி படிங்க. சில பேர் சில பிள்ளையாவில் இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை கொண்டு சேர்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரியுதே இல்லை. ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்லுது, சார் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது வெப்சைட் இதுவெல்லாம் வந்து இன்னொரு ஆக்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை. என்னென்னு அவங்க பார்த்தா ஒரு ஸ்லைடில் சொல்கிறாங்க, இப்படி இப்படித்தான். இப்போ இந்த பிள்ளைகள் எப்படி நுழைஞ்சு இருக்குங்க, அந்த பிள்ளைகள ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நீங்கள் இதில் இன்னும் டவுட் வாங்கி லைவாக ஒர்க் பண்ணி அதில் வார பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இப்படி கொண்டு போகணுமா இல்லையா? அப்படி இல்லாமல் இது எப்படி இவங்க இது பண்ணுவாங்க? ஸோ எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் தெளிவோ இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இதில் லாங் டைம் இருக்கலாமா? ஸோ அது சம்மந்தமான கிளாஸஸ் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள், நிறைய பேர் இப்போ பாருங்கள் சேல்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஒரு அசட் 4வது தரம் சேல் ஆகிருக்கு. இவருக்கே ஒரு நாளைக்கு பாருங்க 1 மணிக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. இது 11 மணிக்கு சேல்ஸ். அதே நாள் தான் பாருங்க 18 அதே நாள் தான் அவருக்கு சேல்ஸ் நடக்குது. இப்படித்தான் இது வந்து குரோத் ஆகணுமே தவிர நீங்க ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனை நீங்க ஒரு விஷயத்தை இல்லை போடாங்க. ஒரு பிழை ஒன்று வருதுன்னா, உங்களுக்கு மற்றவங்கள மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் ஒரு சக்சஸ் வருது இல்லைன்னா, எமக்கிட்ட ஏதோ ஒரு பிழை ஒன்று இருக்கு, அந்த பிழையை திருத்தி தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி மைண்ட் செட் உள்ளார்கள் மட்டும் நீங்க இது பண்ணுங்க. அப்படி இல்லாமல் சும்மா பார்த்துட்டு ஓகே இது அப்படி இது இப்படின்னு சொல்லி ஒரு மெஜிக்கல் வைஸா நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இது பண்ணீங்கன்னா சும்மா டைம் வேஸ்ட் ஆயிரும், மணி வேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு அந்த டைம் நீங்க வேற எதுக்கானாலும் யூஸ் பண்ணி இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, நீங்க ஆஃப்லைன்ல ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுறது உங்களோட நாலேஜ் லோக்கலா இருக்கும், உங்களுக்கு இது எல்லாமே லோக்கலா இருக்கும். இப்போ நீங்க இந்த இதை படிக்க போறீங்க, எங்களோட கிளாஸ்ல நீங்க இன்கம் நீங்க படிச்சீங்கன்னு ஒரு சொன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நானும் ஆட்டோமேஷன் ChatGPT நான் என்ன இது ஜெனரேட் பண்றேன், எப்படி இதுல ஒவ்வொரு இமேஜ் ஜெனரேஷன் பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குது, API நான் என்ன, இது எல்லாமே நாங்க இதுல இன்க்ளூட் பண்றோம். சில ஆட்கள் வந்து தனியா வேற படிக்க போறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் சரியான ஒரு விஷயம் சரியான ஒரு இடத்துல சரியா அமையும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதில் க்ரோத் ஆகலாம். ஸோ அதுக்குரிய கைடன்ஸாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இதை தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். 6 வருஷமா இருக்காம ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 1500 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆளும் கேர்ளாக இருந்தாலும் சரி, நீங்கள் போயாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியில் படித்தாலும் காலேஜில் படித்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஓகே. நீங்கள் நான் இப்படி இருக்கேன் ஏர்ன் பண்ணலாமா, நான் இப்படி இருக்கேன் ஏர்ன் பண்ணலாமான்னு ஒரு ஷாப் ஓனர் முறையில் ஒர்க் பண்ணுறாரு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, பிக்மி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாரு. ஆட்டோ ஒரு ஆள் இதில் ஒர்க் பண்ணுறாரு. ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறாரு. கட்டாரில், துபாயில், மலேசியாவில், UKல, USA, இந்தியாவில், இப்படி எல்லா கண்ட்ரியில் இருக்கிற எல்லா மாரும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கும் தேவை சொன்னால் கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான மோர் டீட்டெயிலுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ண விஷயம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக இது பண்ணுங்கள். எங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். சில என்னால் இதுக்குள்ள இருந்து ஏழுமான விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, அந்த சிஸ்டத்துக்குள்ள டேர்ம்ஸுக்குள்ள வர மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஆனால் கட்டாயமாக தயவு செய்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இப்போ ட்ரை பண்ணுங்க. இப்போ இருந்தே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இது எப்போ இருந்தே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தருமா ஃபியூச்சரில். ஸோ மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள்.